ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இன்றைக்கி பெப்பர் சிக்கன் பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து இன்றைக்கி எடுத்துருக்கிற சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கேன். சிக்கன் எடுத்து கழுவி வச்சுருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் மிளகு எடுத்துருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் ஜீரகம். இதெல்லாம் நம்ம தனித்தனியாக ஃப்ரை பண்ணி ரோஸ்ட் பண்ணிக்கலாம். வாங்க பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கிடுவோம். முதல்ல ஒன்றுனா நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுப்போம். இந்த சோம்பு எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் ஃப்ரையாக ரோஸ்ட் பண்ணுவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ நல்லா ஆயிடுச்சு. ஸோ நமக்கு வேறு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம சீரகம் பண்ணிக்கலாம். இதுவும் ஃப்ரை பண்ணியாச்சு. இந்த மாதிரி பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அடுத்து நம்ம மிளகாய் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மிளகு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. போதும், நம்ம எடுத்துக்கலாம் மிளகாய். ஓகே, ரெடி. நல்லா கொடுங்க. உங்களுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். மிளகு வதக்கிட்டு கொஞ்சம் பட்டை, கிராம்பு, கொஞ்சம் சோம்பு போட்டுட்டு கிரிட்டி சேர்த்துக்கோங்க. அப்புறம் 10 சின்ன வெங்காயம், கொஞ்சம் ஒரு அரை நல்லா இருக்குது. சின்ன வெங்காயம் மட்டும் சேர்த்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயமும் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கோங்க. நல்லா வதங்கிட்டோம். நம்ம அதுக்குள்ளே அந்த ஃப்ரை பண்ணி வச்சதெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம். தான் தெரியாமல் அப்படியே வச்சுக்கலாம். நாங்கள் எனக்கு கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் அப்படியே வச்சுக்கிட்டேன். அப்படியே வச்சுன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா கலர் மாறினோடனே நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு சிக்கன் சேர்த்துக்கலாம். சாம்பா தந்தை உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், தேவையான அளவு உப்பு.
இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 நிமிஷம் வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துக்கோங்க. மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சுவையான பெப்பர் சிக்கன் ரெடி. பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குமா? டேஸ்ட்டும் பார்க்கணும்.